நீ எத்தனை தடவையும் உன் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சிருக்கிற, ஆனா மாறலையே. ஏன்? ஏன்னா நீ இன்னும் ஒரு முடிவு எடுக்கல. அந்த ஒரு முடிவுதான் உன் விதியையே திருப்பிவிடும். இப்போ நீ கேக்குற அந்த குரல் உனக்காக வந்ததுதான். வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குதா? அதே வேலையா? அதே கஷ்டம்? அதே துக்கமா? அதே உறவா? நீ சிரிக்கணும்னு நினைச்சா கூட மனசு ஒத்துக்கோல. ஆனா இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல. காரணம், ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஆனா அதை பிடிக்கிறவங்க தான் தங்களோட கதையை எழுதுறவங்க. ஒரு நாள் நாமே கேட்கணும், இதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கையா அல்லது வாழப்போற வாழ்க்கையா? அந்த கேள்விதான் ஆரம்பம். நீ எந்த நிலையில இருந்தாலும் உனக்குன்னு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வெளியில கிடையாது, நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. ஒரு ஆமி சொல்லு உன்னோட ஆன்மாவுக்கு. அதுவே ரீசெட் ஆவதற்கான சின்னம். ஒவ்வொரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் வரும். நீயே நினைச்சு பாரு, எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம்தான் வந்திருக்கா. அதுதான் பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் சிக்னல். நீயே உன்னோட பழைய உருவத்திலிருந்து வெளியில வரணும். தொங்கிய தோள்களுடனோ சுருங்கிய முகத்துடனோ இருக்கின்ற நிலைய விட்டு வெளியில் வரவேண்டும். அந்த பழைய நீதாங்க துக்கத்திலிருந்து. ஆனா புதிய நீ உருவாகி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் உனக்கு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன அறிகுறிகள் கொடுக்குது. சில நேரம் நெருக்கடி, சில நேரம் அமைதி, சில நேரம் திடீர் வாய்ப்பு. அந்த எல்லா சின்னங்களும் ஒரே விஷயம் சொல்லுது, இப்போ நேரம் வந்திருக்கு. அந்த ஒரு முடிவை நீ எடுத்தா உன் வாழ்க்கை உன்னோட கட்டுப்பாட்டுல திரும்பி வரும். ஒரு முடிவு சொல்றேன், இன்றிலிருந்து நீ உன்னோட கதை மாற்றணும்னு முடிவு பண்ணு. மற்றவர்கள் நம்பணும் என்றல்ல, நீ உன்னை நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உன்னை மேலே ஏற்றும் கயிறு. பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்புற நேரம் இது. மாறுறது கஷ்டம்தான், ஆனா அதுவே உயிரோட இருக்கிற உன்னை மேலே ஏற்றப் போகின்ற அடையாளம். நீயே உன்னோட விதியை எழுதணும். மற்றவர்கள் எழுதின கதையில வாழக்கூடாது. உனக்கு உன் வழி உண்டு. அந்த வழி தூரமில்ல, நீ முடிவு பண்ணும் அந்த நிமிஷம்தான் அதுக்கு துவக்கம். வாழ்க்கை மாறணும்னா அதுக்கான நேரம் இதுதான். நீ இன்னும் யோசித்துக் கொண்டே இருக்க போறியா இல்ல முடிவெடுக்க போறியா? அந்த ஒரு முடிவு உன் விதியை எழுதிவிடும். இப்போதே கேளு உன் மனசிலிருந்து வரும் குரலை. அது உன்னோட வழிகாட்டி. ஏனென்றால் இப்போதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.